ஆஃப்டர் +2 எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவ்வளோ சம்பாதிக்கணும்னா இந்த கோர்ஸ் படி, இவ்வளோ சம்பாதிக்கணும்னா இந்த கோர்ஸ் படி அப்படின்னு. மெடிசன் படிச்சாலும் ஏஐ தெரிஞ்சுக்கணும், என்ஜினியரிங் படிச்சாலும் ஏஐ இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. அப்ப ஏஐ எப்போதுமே ஒரு இன்டகிரேட்டட் டூலா தான் இருக்கு. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindigul. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026, powered by Danish Chennai College of Engineering, Tambaram, Vinayaka Mission Kribananda Warrior Engineering College, EGS Pillai Group of Institutions, Velamal Nexus. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கிற காலேஜ் உங்களுக்கான எக்ஸ்போஷரை கரெக்டாக கொடுக்கறதுக்கான உங்களுடைய ஆளுமை பண்புகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தப்பட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ரொம்ப கம்மியான பேர் தானே கிளியர் பண்ணுறாங்க, அந்த கம்மியான பேரால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. ஏஐக்கே முதல்ல நமக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். ஏஐ கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கே நமக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். சைனால டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால சைனா என்ன பண்ணுதுன்னா, ஏஐ பேஸ்டு கிளினிக்ஸை எல்லா தெருக்கள்லையும் திறந்து வச்சிருக்கு. அதாவது காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போக முடியாது. நம்ம ஊர்ல சும்மா ஜாலியா சொல்லுவோம்ல, தலைவலிக்குதுன்னா காய்ச்சல்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டாதான் சரியாகும். இப்போ வரைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க. இனி அந்த மாதிரி எல்லாம் நீங்க சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வேலை வாங்க முடியாது. அதனால நீ ஏஐ கிட்ட போய் ஒரு ஃபர்ஸ்ட் கிளினிக்கு போ. அது ஒரு 20 கேள்வி கேட்கும், இல்ல 30 கேள்வி கேட்கும். 360 டிகிரியில உங்களோட பாடி அனலைஸ் பண்ணும். அதை வச்சு அது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அதை சாப்பிட்டு சரியாகலைன்னா ஸ்பெஷாலிட்டிக்கு வேணும்னா நீங்க டாக்டர்கிட்ட போலான்னு அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. யூஜி படிக்கிறோம். யூஜில என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதை தெளிவா படிக்கணும். சிலரோட ஆட்டிடியூட் இருக்கும், நான் தான் யூபிஎஸ்சி படிச்சு ஐஏஎஸ் ஆக போறேனே, நான் எதுக்கு காலேஜ்ல நல்லா படிக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா எங்க மாட்டுவீங்க தெரியுமா? யூபிஎஸ்சில பிரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூல கேட்பாங்க, உங்க யூஜி டொமைன் என்னையோ அதுல இருந்து கேள்விகள் வரலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, லைக் +2க்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொன்ன மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, ஏஐக்கே முதல்ல நமக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். ஏஐ கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கே நமக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏஐக்கு பக்கத்தில் ஒரு டி போட்டுக்கிறேன், எய்டு அப்படின்னு. நமக்கு இந்த ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? நான் தமிழ் மீடியமில் படித்தேன். எனக்கு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸில் தான் அந்த வார்த்தையை நான் கேள்விப்படுறேன். முதல் உதவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எய்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உதவி. அப்போ அந்த ஏஐ நமக்கு எய்டு பண்ணுறதுக்கு தான் இருக்குது. அதுவே சோலாக ஒரு விஷயத்தை யோசித்து உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதில் உங்களுக்கு உதவும். உங்ககிட்ட ஒரு பயங்கரமான மெஷின் இருக்குதுன்னு வச்சுப்போமே, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிலனா அந்த மெஷின் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு அது வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஏஐ. அப்போ ஏஐக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாத ஒரு ஹை காம்ப்ளெக்ஸான ஒரு மெஷின் எதுனா மனுஷனோட மூளை தான். அந்த மூளையை வைத்து தான் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியும். இந்த டெசிஷன் மேக்கிங் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் +2 எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவ்வளோ சம்பாதிக்கணும்னா இந்த கோர்ஸ் படி, இவ்வளோ சம்பாதிக்கணும்னா இந்த கோர்ஸ் படி அப்படின்னு. நான் பேச போகிறது ஒரு ரொம்ப நீஷான ஒரு க்ரௌடு. அவங்களுக்கு இந்த சம்பளத்தை வச்சு ஒரு வேலையை செய்ய முடியாது. மேம், என்னால் வெறும் காசுக்காக ஒரு வேலையை செய்ய முடியாது, அல்லது வெறும் காசு மட்டுமே என் வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது, எனக்கு மக்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், இல்லை என்னோட வாழ்க்கையில் நான் வெறும் காசை மட்டுமே என்னுடைய வெற்றியாக கருதுகிற ஒரு ஆள் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த டாபிக். நான் ஒரு அதிகாரியாக ஆகணும், அல்லது நான் ஒரு மக்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கர் ஆகணும், பாலிசி கிரியேட்டர் ஆகணும், பப்ளிக் பாலிசியில் இன்வால்வ் ஆகணும். இப்போ அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த ஏஐ டூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன டேட்டா வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அந்த டேட்டாவை வச்சு நான் என்னோடய மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது இப்போவும் ஒரு மனுஷ மூளை தான். அந்த மனுஷ மூளை வெறும் நிலப்பரப்பு சாராமல், அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு பின்புலத்துலேருந்து வரீங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த டெசிஷனை எடுக்கவே முடியாது.
நான் அந்த ஊரோட ஒன்றி போய் அந்த ஊரோட கலாச்சாரம் தெரிஞ்சு அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள் தெரிஞ்சு உள்ளே இருக்கிற ஜாதி பிரச்சனை வரைக்கும் தெரிஞ்சாதான் அந்த டெசிஷனை என்னால் கரெக்டாக எடுக்க முடியும். சும்மா ஒரு சொல்யூஷனை சும்மா கொடுத்துட முடியாது. ஏன் அப்படின்னா அதில் மனிதர்களுடைய உணர்வுகள் பின்னப்பட்டிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷனால தான் அந்த டேட்டாவை வச்சு ஒரு முடிவை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் நான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். மேம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ரொம்ப கம்மியான பேர் தானே கிளியர் பண்ணுறாங்க, அந்த கம்மியான பேரால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. இதுதான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களே ரொம்ப கம்மியானவங்க. அதனால் இதை ஒரு ஃபீல்டாக எடுத்து சூஸ் பண்ணி இதுக்காக உழைச்சி 7 வருஷம் 8 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த அடையிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவங்களாக இருக்காங்களே தவிர அது வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டு கிடையாது. எனக்கு அது தேவையாக இருக்குது அப்படின்னா நான் படிக்கணும். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையிலேருந்து ஒரு கோட் சொல்கிறேன். அது ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து தன்னோட குழந்தைக்கு வாய் பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வந்து ஒரு ஃபாதர் கிட்ட கேட்பார், ப்ரீஸ்ட் கிட்ட கேட்பார், இந்த சாமிக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்ன பண்ணால் என் குழந்தைக்கு வந்து காது கேட்க வைக்க முடியும் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், என்னுடைய இதில் நான் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்க வைக்க முடியுமா கடவுளாலன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ சில விஷயங்களை இந்த ஊர்க்காரங்களுக்கு நீ வெறும் சாமிக்கு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இந்த கதை நடக்கிற இடம் எங்கே இருக்கும்னா ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, அதாவது மீன் பிடித்து தன்னுடைய வாழ்க்கைப்பாடுகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தில் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மீனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லைனா அதை கழுவி காய வைக்கிறதுக்கான ஒரு தொட்டி, பெரிய பெரிய தொட்டிகள் வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நீ சாமிக்கு செய்கிறதுக்கு பதிலாக அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் நிறைய தொட்டிகள் கட்டி கொடு, உன்னை வந்து அந்த புண்ணியம் காப்பாற்றும், உன் குழந்தை பேசுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ சாமிக்கு செய்கிறத விட இதை செஞ்சேன்னா புண்ணியம். அது சொல்கிறவர் அந்த சாமியினுடைய எல்லா சேவையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். அவர் சொல்வார், இதன் மூலமாக கடவுள் உன்னை அனுகிரகிப்பார் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அதாவது சாமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் போகலாம், நீங்கள் அந்த மாதிரி தொண்டுள்ள அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த இடத்துல அந்த ஊருக்கு என்ன தேவை, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறதுக்கு அந்த ஊரில் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் தான் யோசிக்க முடியுமே தவிர, ஜஸ்ட் லைக் தட் ஒரு மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திட்டங்கள் உதவாது. அப்போது அந்த இடத்துல எதெல்லாம் படித்தா இந்த மாதிரியான அனலிட்டிக்கல் திங்கிங் வரும், இதுக்கு தான் யூபிஎஸ்சின்னு ஒரு சிலபஸை டிசைன் பண்ணுறாங்க. பப்ளிக் பாலிசி படிக்கணும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கணும், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி படிக்கணும், அந்த மாநிலங்களில் என்ன ஆறு ஓடுது, என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, சோஷியல் இஷ்யூஸ் என்ன, வேலைவாய்ப்பின்மை இருக்கா, பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது, எப்படிப்பட்ட பாலிசி மேக்கிங்கை இந்தியா விரும்புது, இந்தியா ஏன் யூஎஸோட இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்குது, இந்தியா ஆப்கானிஸ்தானில் என்ன நிலைப்பாடில் இருக்குது, இந்தியா இந்த மாதிரியான ஒரு உலக சச்சரவு வரும்பொழுது என்ன மாதிரியான விளைவுகளை ஃபேஸ் பண்ணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஏன் கற்றுக்கணும்? நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே, எனக்கு எதுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, நீங்கள் யூபிஎஸ்சி படிச்சுட்டு, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அகில இந்திய குடிமை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ ஐஆர்எஸ் ஆவோ ஐஎஃப்எஸ் ஆவோ ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு மட்டுமே உங்களோட ஊர் கிடையாது, நீங்கள் இந்தியாவினுடைய குடிமகனாக தத்தெடுக்கப்படுறீங்க. அப்போ இந்தியா ஒரு விஷயத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் சிக்கிமில் பிளேஸ் ஆகலாம், குஜராத்தில் பிளேஸ் ஆகலாம், உத்தரப்பிரதேஷில் பிளேஸ் ஆகலாம், தமிழ்நாட்டிலே கூட பிளேஸ் ஆகலாம். தமிழ்நாட்டில் என்னுடைய ஊரை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. காலேஜுன்னு ஒன்று போகிற வரைக்கும், ஹாஸ்டலில் போய் சேர்ற வரைக்கும் வேறு ஒரு மொழி பேசுவாங்க, இல்லை வேறு ஒரு கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. நம்மளோட உணவு பழக்கம் வேறு, அவங்களோட உணவு பழக்கம் வேறு, நம்மளுடைய ஸ்லாங் வேறு, அவங்களோட ஸ்லாங் வேறு, நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு, அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறுன்னு எனக்கே தெரியாது. நான் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா, நம்ம ஊரை தாண்டி தமிழ் பேசுகிறவங்களுக்குள்ளேயே இவ்வளோ வேறுபாடு இருக்கா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடை தாண்டி மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, மற்ற ஸ்டேட்டை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா எத்தனை பறந்துபட்ட அறிவு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது மனிதர்கள் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் கற்றுக்க முடியாது.
அப்போ சிலபஸ்லேயே அதை டிசைன் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய மொத்த ஜியாகிரஃபியை படிச்சுட்டு வா, இந்தியாவோட மொத்த ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு வா, இந்தியாவோட எக்கனாமிக் பாலிசிஸை படிச்சுட்டு வா, இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கிற உறவுகளை நீ இப்போவே படித்து பார்த்துரு, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸை இப்போயே படித்து பாரு, இந்தியா கிட்ட என்ன நியூக்ளியர் பாலிசி இருக்குது, இந்தியா எந்த மாதிரியான அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான வல்னரபிலிட்டி வச்சுருக்கு, இது எல்லாத்தையும் உங்களை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வெறும் டேட்டா வச்சுருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருப்பீங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா இந்தியாவுக்கும் மற்ற நாட்டுக்குமான ஒரு அயலக தூதராக இருக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியாவாக அந்த இடத்துல நிற்பீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு இந்த சிஸ்டம் எதிர்பார்க்குது. அப்போ அதுக்கான ஒரு டஃப்னஸ் அந்த எக்ஸாமில் இருக்கும். சரி, அந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு நான் +2லேருந்து எப்படி ரெடி ஆகணும், நான் என்ன மாதிரியான கோர்ஸை காலேஜில் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, I'll tell you one basic thing. நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், நீங்கள் +2லேயே இதுக்காக மட்டுமே தயாராகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளோட எவல்யூஷன் ஆஃப் தாட்டில் எங்கே வேணாலும் நமக்கு இது வேணாம் இது வேணும் அப்படின்னு தோணலாம். அப்போ பேசிக்காக நீங்கள் ஒன்று படிக்க தான் போகிறீங்க, ஏதாவது ஒரு டிகிரி முடிக்க தான் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிகிரியே படிச்சிருங்க, தப்பே கிடையாது. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், என்ஜினியரிங்காக இருக்கலாம், நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம், டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், இல்லை நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன், வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறேன், ஆர்ட்ஸ் படிக்கிறேன், என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கிற காலேஜ் உங்களுக்கான எக்ஸ்போஷரை கரெக்டாக கொடுக்கறதுக்கான உங்களுடைய ஆளுமை பண்புகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பழைய ஒரு 15 வருஷம் டாப்பர்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூபிஎஸ்சியில், அதாவது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் டாப்பராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில ஒரு பேட்டர்னில் இயங்கக்கூடிய கல்லூரிகள்லேருந்தே வந்திருப்பாங்க. அந்த கல்லூரிகள் எதுவுமே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணாது, 98% மார்க் போடாது. ஆனால் குரூப் டிஸ்கஷன்ஸில் உங்களை உட்கார வைக்கும், ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ண வைக்கும், இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, ஆனால் அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே டாப் மைண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சூழல் சரியாக அமைக்கப்படும். அந்த சூழல் சரியாக அமைக்கப்படும் பொழுது நாளைக்கு நீங்கள் காலேஜே முடிச்சு வெளியே வந்தாலும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ப்ளேஸ் ஆவாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரூனர் ஆவாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் போய் பெரிய வேலையில் உட்காருவாங்க, இன்னொருத்தர் டெக்ஸாஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிப்பாங்க, பிஜி படிப்பாங்க, ஜெர்மனியில் இருப்பாங்க, கனடாவில் இருப்பாங்க. ஸோ உங்களோட நெட்வொர்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நாம் எங்கே படிக்கிறோங்கிறது நம்மளுடைய அடுத்த 20 வருஷத்துக்கான நெட்வொர்க்கை செட் பண்ணி கொடுக்கும். அந்த நெட்வொர்க்கிங்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏஐயையும் ஆட் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க இல்லையா, சைனாவில் வந்து டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால் சைனா என்ன பண்ணுதுன்னா ஏஐ பேஸ்டு கிளினிக்ஸை எல்லா தெருக்கள்லையும் திறந்து வச்சுருக்கு. அதாவது காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போக முடியாது. நம்ம ஊரில் சும்மா ஜாலியாக சொல்லுவோம்ல, தலைவலிக்குதுன்னா காய்ச்சல்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டால் தான் சரியாகும்னு இப்போ வரைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. இனி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வேலை வாங்க முடியாது. அதனால் நீ ஏஐ கிட்ட போய் ஒரு ஃபஸ்ட்டு கிளினிக்கு போ, அது ஒரு 20 கேள்வி கேட்கும், இல்லை 30 கேள்வி கேட்கும், 360 டிகிரியில் உங்களோட பாடி அனலைஸ் பண்ணும், அதை வச்சு அது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அதை சாப்பிட்டு சரியாகலைன்னா ஸ்பெஷாலிட்டிக்கு வேணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகலான்னு அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்காங்க. இப்போ நான் வெறும் மெடிசன் படிச்சுட்டு என்னால் இதிலேருந்து சர்வைவ் ஆக முடியுமானா, மெடிசன் படித்தாலும் ஏஐ தெரிஞ்சுக்கணும், ஃபிசியோதெரப்பி படித்தாலும் ஏஐ இன்டகிரேட் பண்ணி தான் இப்போது ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்ஜினியரிங் படித்தாலும் ஏஐ இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. அப்போ ஏஐ எப்போதுமே ஒரு இன்டகிரேட்டட் டூலாக தான் இருக்குது. அதுக்கு இடையில பேஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் எப்போதுமே சேஃப். அப்போ யூஜியில் நீங்கள் அது மாதிரியான ஒரு பேஸான கோர்ஸை படிங்க. அது வெட்டினரி சயின்ஸாக இருக்கலாம், என்ஜினியரிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த பேஸ் கோர்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை மேம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யூஜி படிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய காலேஜில் போயிட்டு சாதாரணமாக ஆர்ட்ஸ் படித்தாலும் கூட ஓகே. சாதாரணமான நான் சொல்கிறது இந்த ப்ரொஃபஷனல் டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த பிக்கல் பிடுங்கல்கள் இல்லாமல் நான் வெறும் டிகிரி மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டெல்லி யூனிவர்சிட்டி மாதிரி, ஜேஎன்யூ மாதிரி, இல்லை நான் இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி, ஐஐடி மாதிரி ஏதாவது ஒரு காலேஜில் நார்மல் ஆர்ட்ஸ் கோர்ஸ் கூட நீங்கள் படிக்கலாம்.
இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல்னு சொல்லுவோம். அதாவது யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் தென் இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். மெயின்ஸையும் இன்டர்வியூவும் சேர்த்து ஒரே ஸ்டேஜாக கன்சிடர் பண்ணுவோம். பட் சொல்லும் பொழுது புரிதலுக்காக ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஸ்கோப் தான் இருக்கும். எல்லாருமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் எழுத போகிறீங்க. எல்லாருக்கும் அதே 100 கொஸ்டின் தான் வரப்போகுது. அதில் எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருக்கும், பாலிட்டி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ எனக்கு இது வராது, நான் இதை மட்டும் படிக்கிறேன்னு நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் மெயின்ஸில் அதே போல் ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் காமனானது ஒரு 5 பேப்பர் இருக்கும். அது போக ஒரு 2 பேப்பர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனல் மட்டுமே 500 மார்க்குக்கு எழுதுவீங்க. அவுட் ஆஃப் அதாவது 7 பேப்பர் மொத்தமாக எழுதுவீங்க இல்லையா மெயின்ஸில், அதில் 2 பேப்பர் வெறும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எது அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி, லான்னு எக்கச்சக்கமான யூஜி டொமைன்ஸ் இருக்குது. அப்போ நான் இந்த மாதிரி ஆப்ஷன் ஓரியன்டாக என்னோட யூஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லா பர்சியூ பண்ணலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லா, எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு டெய்லி மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறப்போ நம்ம ஒரு மூஞ்சி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி கஷ்டப்படக்கூடாது. எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு வேளை தப்பி தவறி நமக்கு யூபிஎஸ்சி ஒரு வேளை கிடைக்கல, இல்லை நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட பேக்கப்பில் அதுலேயே பிஜி பண்ணி அதுலேயே ஸ்பெஷலைஸ் பண்ணி நான் வேறு ஒரு டொமைன்குள்ளே போகிறதுக்கான ஒரு பேஸ் மாதிரி அதை நம்ம வச்சுக்கலாம். வேறஸ் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அதுக்கடுத்து பிஜி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பப்ளிக் பாலிசி மாதிரியே யூஜிலேருந்தே படிக்கணும், அதுக்கான ஸ்கோப்ஸும் இப்போ வந்துருச்சு. இல்லை மேம் நான் ரொம்ப டெக்னிக்கலாகவே படிச்சுட்டு தேவைப்பட்டால் யூபிஎஸ்சி படிக்கிறேன், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் மாதிரி டாப் 10க்குள்ளே 2 தமிழ்நாட்டு மாணவர்கள், ஆல் இந்தியா ரேங்க் 2, ஆல் இந்தியா ரேங்க் 7ன்னு டாப் 10க்குள்ளேயே தமிழ்நாட்டு பசங்க வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 50க்குள்ளே வர்றதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கொண்டாடிட்டு இருப்போம். அப்போ இதுக்கு மேலே நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற லெவலுக்கு பசங்க 10வது ரேங்க்குள்ளே இந்தியா முழுக்க 5.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணி அதில் 3000 பேர் மெயின்ஸில் தேர்வாகி அதில் 1500 பேர் இன்டர்வியூக்கு போகி அதில் 800 பேர் செலக்ட் ஆகிற ஒரு எக்ஸாமில் 800ல் 2 பேர் டாப் 10க்குள்ளே வராங்க. 40 பேர்கிட்ட மொத்த ரிசல்ட்டில் 60 பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. அப்போ நான் இந்த மாதிரி லட்சத்தில் ஒருத்தராக தான் இருக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது. ஸோ அப்போ நான் அந்த பார்த்து தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்ட்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கலாம், லா எடுத்து படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனால் படிக்கும்போது யூபிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தப்பட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சிஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, என்ன ஏஐ வந்தாலும் பேசிக்குங்கிறத கற்றுக்காம ஒரு மனுஷனால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. 2x2 4ன்னு தெரிஞ்சாதான் எவ்வளோ பெரிய கணக்கையும் போட முடியும் இல்லையா? அதுக்கெல்லாம் உட்காந்து சாட்ஜிபிடிகிட்ட கேட்க முடியாதுல்ல. ஒரு காலத்தில் சாட்ஜிபிடியே சொல்லிடும், இதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு இன்னும் அறிவு வளரல, போய் கற்றுட்டுவான்னு சொல்லும். அப்போ பேசிக்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. அப்போ பேசிக்காக என்ன பண்ணணும்? என்சிஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லுவோம். சிபிஎஸ்சியில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் போர்டு சிலபஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் டு சிபிஎஸ்சி லெவலுக்கு வந்து அதனுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க, கீப் ஆன் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்சிஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உள்ள 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. 1 by 1 படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6வது புக் எடுத்து படிங்க, அதை முடித்ததுக்கப்புறமா 7வது புக்கை படிங்க. சும்மா நான் வாங்கி வைக்கிறேன், நான் ஐஏஎஸ்க்கு படிக்க போகிறேன், 12வது வரைக்கும் புக்கை வாங்கி அடிக்கிட்டேன், இனிமேல் நான் ஐஏஎஸ் ஆகிடுவேன், அப்படி கிடையாது. அதை நாம் செஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு தலையில் ஏறுமே தவிர வாங்கி வைக்கிறனால அது நம்ம தலையில் ஏறாது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, உடனேயுமே டக்குன்னு ரைட் சைடில் உங்கள் பையனோ லெஃப்ட் சைடில் உங்கள் பொண்ணோ உட்காந்துருப்பாங்க, திரும்பி பார்த்து உனக்கு நாளைக்கே நான் எல்லா புக்கையும் ஆர்டர் பண்ணுறேன், வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ நினைப்பீங்க இல்லையா? உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு புக்கை வாங்கி கொடுங்க, அவங்க என்ன வேகத்தில் படிக்கிறாங்க, என்ன ஆர்வத்தில் படிக்கிறாங்கன்னு பாருங்கள்.
அதை பொறுத்து அடுத்த புக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் சும்மா கும்பலாக வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டும் அவங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அதுக்கான பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். எனக்கு பப்ளிக் சால்விங் அல்லது பாலிசி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இதை என்னால் கற்றுக்க முடியும். ஸோ அது முதல்ல என்சிஆர்டி புக்ஸு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக வளர்த்துக்கிறது. இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது எதுக்காக முக்கியம் அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, நான் அறிவாளி அப்படின்னாலே நான் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியான ஒரு சீன் வைப்பாங்க. ஸ்கூலில் காலேஜில் இருக்கிற பசங்களை காமிக்க மாட்டாங்க. ஒரு வயசானவரோ இல்லை ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க அறிவாளி அப்படின்னு காட்டணும்னா ஒரே ஷார்ட்டு, வாசலில் உட்காந்துருப்பார், காஃபி வச்சுக்கிட்டு பேப்பர் படிப்பார். ஆனால் இப்போ அப்படி ஒரு பிம்பமெல்லாம் உடஞ்சிருச்சு. ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னா அதில் எதை படிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க அறிவாளியா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு சினிமா கிசு படிச்சுட்டு நான் டெய்லி பேப்பர் படிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் என்ன நீங்கள் படிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம் நான் ஏன் மேம் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும்? எனக்கு இருக்கிற வேலையில் எனக்கு இருக்கிறதே படிக்க முடியல. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களை நீங்களே இந்த உலகத்தில் இருக்க மற்ற க்ரௌடை விட நான் அந்த 10% மேலே இருக்கிற க்ரௌடுக்குள்ளே தான் இருக்கேன்னு உங்களை உங்கள் உள்ளம் நம்ப வைக்கும். ஒரு மனுஷனுக்கு தேவையானது கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பழமொழி இருக்குல்ல, உனக்கு ஹாப்பியாக இருக்க முடியலன்னா ஹாப்பியாக இருக்க மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இரு, நீ ஹாப்பியாக ஆயிடுவ அப்படின்னு வாங்கல்ல. அதே மாதிரி தான் அறிவாளித்தனமும். நாம் அறிவாளியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ப்ரிட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே அதை நோக்கி நீங்கள் உந்தி தள்ளப்படுவீர்கள். தானாகவே அதை நோக்கி நீங்கள் ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அறிவாளி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 7வது 8வது படிக்கிற ஒரு குழந்தை எல்லாரும் விளையாடுற மொபைல் கேம்ஸை விட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிக்குதுன்னா எல்லாரும் அட பரவாயில்லையே இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போவே நீங்கள் அந்த 1% ஆஃப் த க்ரௌடுக்குள்ளே வந்துடுறீங்க. மொத்தமாக 99 பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை பண்ணாமல் நான் 1% என்ன பண்ணுதோ அதை பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் 1% தானே கிளியர் பண்ணுறாங்க, 2% தானே கிளியர் பண்ணுறாங்க, நான் அந்த 2%ல் இருக்கேன் அப்படின்னு தலை நிமிர்ந்து கெத்தாக சொல்லக்கூடிய ஒரு தகுதிக்கு உங்களை நீங்கள் உயர்த்திக்குவீங்க. ஸோ நியூஸ் பேப்பர் கட்டாயமாக படிங்க. என்ன பேப்பர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுலேருந்து படிங்க. எதை விளக்கணும், எது தேவை அப்படிங்கிறதையும் கற்றுக்கணும். சும்மா ரீல்ஸில் நியூஸ் பார்ப்பேன் மேம், நான் இருக்கிறதுலே போங்காட்டம் அதுதான். எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் ஏமாற்று வேலைன்னா ரீல்ஸில் நியூஸ் பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. சோஷியல் மீடியாவில் நியூஸ் போடுறவங்க யார்? ஏதாவது ஒரு கட்சிக்கோ ஏதாவது ஒரு அமைப்புக்கோ ஏதாவது ஒரு சித்தாந்தத்தையோ தன்னுடைய வாழ்க்கை முறையாக கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நியூஸுங்கிறது என்ன, எல்லா ஆங்கிளையும் உங்கள் முன்னாடி வச்சிரும். அதில் நீங்கள் என்ன கோணத்தை எடுத்துக்கிறீங்கன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுதான் நியூஸ். இதுதான்ப்பா விஷயம், நீ இப்படி தான்ப்பா பார்க்கணும், இது எவ்வளோ தப்பாக இருக்கு பாரு அப்படின்னு உங்களை திணிக்கிறது இருக்குல்ல, அது நியூஸ் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா, உங்களை தேடி உங்களை அழ வைப்பதற்காகவோ உங்கள் உணர்வுகளை சுரண்டுவதற்காக மட்டுமோ காட்டப்படுவது நியூஸ் கிடையாது. அது ரீல் அப்படி கூட இருக்கலாம். அது உண்மையாகவே இருந்தால் கூட அது நியூஸ் கிடையாது. நியூஸுங்கிறது என்னென்னா மொத்தமாக அதனுடைய ஒரு கழுகு பார்வையில் அந்த விஷயத்தை உங்களை புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் நியூஸ். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடக்குதுனாலும் சரி, இப்போ யூஎஸும் ஈரானும் அடிச்சுக்கிறாங்க, இஸ்ரேல் அதுக்குள்ளே என்ன பண்ணுது, இப்போ இதெல்லாம் நமக்கும் தெரியும். இந்த 3 பேர் நமக்கு தெரியும். ஐயோ ட்ரம்ப் ஏதோ பண்ணுறாரா, எல்பிஜி சிலிண்டர் இதாகிடுச்சான். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுங்கிறாங்க, கப்பல்லாம் நிற்கிதுன்றாங்க, எல்பிஜி நாமையா இங்கே வாங்கலைன்றாங்க, ஆயிலை நாமையா ரஷ்யா கிட்ட வாங்குற நிறுத்தணுன்றாங்க. இதுக்கு இடையில எவ்வளோ பெரிய பாலிசி டெசிஷன்ஸ் இருக்குது. இதை தேடி படிக்கிறவங்க, இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறவங்க தான் பாலிசி மேக்கராக இருக்க முடியுமே தவிர வெறுமனே டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அது பாருப்பா தங்க விலை எப்படி ஏறிடுச்சு பாருப்பா, சில்வர் தான் இனிமேல் இதுவாமேப்பா, இனிமேல் எல்பிஜியே கிடைக்காதாமே, இனிமேல் பெட்ரோலே கிடைக்காதாமேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அறிவு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை. சும்மா கேள்விப்படுறதை வச்சுக்கிட்டு சும்மா வதந்தியை கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த 2% க்ரௌடாக இருக்கும் பொழுது எங்கெங்கேருந்து அந்த டாட் கனெக்ட் ஆகுது, எப்படி இப்படி ஒரு சித்திரம் வரையப்படுதுங்கிறதுக்கான ஒரு முழு புரிதலோடு இருக்கிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தான் நான் வரணும்னு நீங்கள் இப்போ கேட்கும்போது உங்களுக்கு தோணுதுன்னா, உங்களுக்கான சிறந்த இடம் அதிகாரி ஆகிறது, அரசு துறையில் இருக்கிறது, பாலிசி மேக்கிங்கில் பயணப்படுறது. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா, அது போக யூஜி படிக்கிறோம்.
யூஜியில் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதை தெளிவாக படிக்கணும். சிலரோட ஆட்டிடியூட் இருக்கும், நான் தான் யூபிஎஸ்சி படித்து ஐஏஎஸ் ஆக போகிறேனே, நான் எதுக்கு காலேஜில் நல்லா படிக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் எங்கே மாட்டுவீங்க தெரியுமா? யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூவுக்கு போகும்போது இன்டர்வியூவில் கேட்பாங்க உங்கள் யூஜி டொமைன் என்னையோ, அதிலிருந்து கேள்விகள் வரலாம். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ 4 வருஷம் சிலபஸை 2 மாதத்தில் படித்து முடிக்க முடியாது இல்லையா? அப்போ எனக்கு கிடைக்கிறது எல்லாமே என்னுடைய ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன யூஜியில் படிக்கிறீங்களோ அதை தெளிவாக படிங்க. மார்க் வருது வரல, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அது தேவை கிடையாது. ஆனால் அதில் எனக்கு ஒரு பேசிக்கான புரிதல் கிடைக்கும். அதுலேருந்து அட்வான்ஸான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் பேசிக்காக உங்களுக்கு தெரிலன்னா உங்களை அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நிறையா இருக்கும். ஸோ யூஜியையும் நல்லா படிக்கணும். நல்லானா என்ன அர்த்தம்? 98 வாங்குறது கிடையாது. எவ்வளோ பேசிக் நல்லா புரிஞ்சு வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பேசிக் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து யூஜி கூடவே அலைடாக சில டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம். இப்போ பப்ளிக் பாலிசிலலாம் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்லேருந்து எல்லா ஐஏஎம், ஐஐடி எல்லா யூனிவர்சிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் சைட்லேயே அலைடாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி பண்ணி வைக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸுங்கும் போது 2 விஷயம் நல்லா நோட் பண்ணணும். நிறைய பேர் இப்போ எப்படின்னா இந்த ஆன்லைனில் ஒரு பாஷான ஒரு லுக்கில் ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டா இது நிஜமாகவே அங்கே இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு நம்பிக்கிட்டு அதுலேருந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணால் தான் இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்ன்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டிலே இருக்கிற எக்கச்சக்க யூனிவர்சிட்டிஸ் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டும் இன்டர்நேஷ்னலி வேலிட் தான். நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நாட்டில் வாங்கினா லோக்கல், அடுத்த நாட்டிலேருந்து வாங்கினா மட்டும்தான் இன்டர்நேஷ்னல். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினா அது இன்டர்நேஷ்னல் தானே. அப்போது இன்டர்நேஷ்னல்னால் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிறது தான்ற உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு இந்தியாவிலேயே இருக்கிற யூனிவர்சிட்டியில் என்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன்டர்நேஷ்னலி வேலிட் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் கோர்ஸ் தேவை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த கோர்ஸில் டிப்ளமாஸ் பண்ணுங்கள். டிப்ளமாஸ் இல்லை சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் எது பண்ணாலுமே அலைடு தான். எது பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவாங்க, என்சிசியில் இருந்தேன்னா போலீஸ் ஆகிறதுக்கு அது உனக்கு நிறையா யூஸ் ஆகும் அப்படின்வாங்க. எப்படி யூஸ் ஆகும்? முதல்ல அந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு ஆர்வம் வரும். 2வது டிசிப்ளின் ஒரு விஷயம் உங்களுக்கு வர வைப்பாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 4 நிமிஷத்தில் ரெடியாகி வரணும்னா 4 நிமிஷத்தில் ரெடியாகி வரணும். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ஏடாகூடமாக இருக்கும். அந்த பயத்திலே டிசிப்ளின் உங்களோட பார்ட் அண்ட் பார்சலாக மாறிடும். அப்போ ஒருத்தர் என்சிசிக்கு போகும்பொழுது விருப்பப்பட்டு தன்னை அந்த டிசிப்ளின்குள்ளே தள்ளிக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களால நாளைக்கு போலீஸ் வேலையில் சேர்றதுக்கான ஒரு வேலை ஈர்ப்பு உருவாகாமலும் போகலாம், அப்படியும் நடக்கும். ஆனால் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது எனக்கு அது வேணுமா வேணாமான்னு நான் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸும். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, பரவாயில்லையே, எனக்கு இதில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தோணுதே அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அலைட் கோர்சஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாருங்கள். அது போக வென் டயக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். தெர் ஆர் ஸோ மெனி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங்னு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வெப்சைட்டில் போயிட்டு அதோட சிலபஸை எடுத்துகிட்டு இந்த சிலபஸும் என்னோடய பிளேஸ்மெண்ட் சிலபஸும் என்னென்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேக்ஸ் மேட்ச் ஆகும், மென்டல் எபிலிட்டி மேட்ச் ஆகும், இங்கிலீஷ் மேட்ச் ஆகும், ரீசனிங் மேட்ச் ஆகும், அது போக ஜென்ரல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அது மேட்ச் ஆகும். அப்போ எதெல்லாம் காமனாக எல்லா எக்ஸாமுக்கும் தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படுறத அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் பேசிக்காக ஒரு விஷயம் பார்க்க தவறிடுறோம். மேக்ஸும் சயின்ஸும் இப்போ கம்பல்சரி மாதிரி ஒரு விஷயம் உள்ளே வந்துட்டுருக்கு. அதாவது சயின்ஸ் படிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிட்டிருக்கு. யூபிஎஸ்சிலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி மேக்ஸே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்புறம் மேக்ஸ் உள்ளே வந்த உடனே வெறும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டுமே கிளியர் பண்ணுறாங்க மேக்ஸுங்கிற எட்ஜ் வச்சுக்கிட்டுங்கும் போது யூபிஎஸ்சி தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய சிலபஸை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. எல்லாமே தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும்னு கண்ணுக்கு தெரியாத ஃபில்டர்ஸை உள்ளே கொண்டுட்டு வந்தாங்க.
ஸோ நீங்கள் பேசிக்காக எல்லாத்துலேயுமே ஒரு 20% என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் கிளியர் பண்ணவங்களோட பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே வானத்துலேருந்து குதிச்சு வந்து நான் எப்போதுமே 100 out of 100 தான் வாங்குவேன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நான் ஒரு ஆவரேஜாக படிச்சுட்டு இருந்தேங்க, இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதில் இவ்வளோ ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் சாதிச்சிருக்காங்க, கிராமப்புற மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க, தமிழ் மீடியமில் படித்தவங்க சாதிச்சிருக்காங்க. எந்தவித பொருளாதார பின்புலமும் இல்லாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தவங்க சாதிச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதுலேருந்து வேணாலும் நீங்கள் வந்திருக்கலாம், என்னவா ஆகணும்னு நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நான் அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்போடு இருக்கேன், எனக்கு வித்தியாசமான ஒருத்தராக மாறணும், நான் மொத்தமாக 100 பேரில் 2% ஒருத்தராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்காக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன காலேஜில் சேர போகிறோம், என்ன கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அது கூட நான் என்னென்ன அலைடு டிப்ளமோ கோர்சஸ் பண்ணிக்க போகிறேன், இல்லை சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த கோர்ஸை படித்தாலும், எந்த காலேஜில் படித்தாலும் என்சிஆர்டி புக்ஸை படிக்க போகிறேன், நியூஸ் பேப்பரை படிக்க போகிறேன், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உண்மையிலேயே ஒரு அக்கறையோடு தெரிஞ்சுக்க போகிறேன். அது போக ஒரு முடிவை எப்படி சால்வ் பண்ணணும், அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி ஒரு முடிவை நோக்கி தீர்வை நோக்கி அணுகணும் அப்படிங்கிற பண்புகளை வளர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். எந்த காலேஜில் படித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் கிளப்ஸில் கண்டிப்பாக மெம்பராக இருங்க. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா சேர் தூக்கி போடுற வாலண்டியராவது சேருங்க. நீங்கள் வந்து பேச்சு போட்டி பேசணும், கட்டுரை போட்டி பேசணும், டான்ஸ் ஆடணும், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கில்லோடு இருக்கணும், தேவையில்லை. முதல்ல ஒரு கும்பலில் எத்தனை விதமான ஒப்பீனியன் இருக்குது, அதை என்னால் சகிக்க முடியுதா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனப்பக்குவம் இருக்கா, இல்லை ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு எனக்கு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் ஒரு குழுவோட இணைந்து பயணிச்சாதான் முடியும். ஸோ முதல்ல உங்களை வாலண்டியர் பண்ணிக்கோங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அதில் உங்களுக்கு எதுவுமே தெரிலனாலும் சும்மாவாவது உள்ளே போய் ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டாவது அந்த குழுவோடு சேர்ந்து இணைந்து இயங்குங்க. அப்போ தான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஸ்கில் இருக்குன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த காலேஜில் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் குரூப்ஸில், புக் கிளப்பில், இல்லைனா வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வெறுமனே உங்களோட மார்க்குக்கு உங்களோட வாழ்க்கை எந்த விதமான அட்வான்டேஜையும் கொடுக்காது. 98% வாங்குறவங்க, 100% வாங்குறவங்க, 85% வாங்குறவங்க கோடி பேர் இருக்காங்க. அது கூட யாருக்கு நல்லா பேச தெரியுது, யாருக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ண வருது, யாருக்கு நல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ண வருது, யாரால் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுதோ அவங்க தான் மேலே வராங்க. ஸோ நான் வெறுமனே நல்லா படிச்சிட்டேன், எனக்கு ஏன் எதுவும் அமையலை, நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு ஏன் நல்ல எதிர்காலம் அமையலை. எதிர்காலம்ங்கிறது வெறும் ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில், ஒரு இடத்துல 1000 பேர் படிப்பாங்க. 1000 பேருக்கும் ஒரே மாதிரியான என்விரான்மெண்ட்டை தான் அந்த கல்லூரி தரும். அதில் அந்த 2% பேர் எவ்வளோ பேர் தன்னை மோல்டு பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒளிமயமான எதிர்காலம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 2% நான் ஒரு அந்த ரிசர்வேஷனில் சொல்லுவாங்க க்ரீமி லேயர் அப்படின்னு, அது எலைட்டுங்கிற இதில் நான் சொல்லலை. நீங்கள் எந்த பின்புலத்திலேருந்து வந்தாலும் சரி, உங்களுடைய சமுதாய பின்புலம், பொருளாதார பின்புலம் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது. அந்த மூளையை நான் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற எல்லா டேட்டாவை வச்சு, எனக்கு கிடைக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளை வச்சு, என்கிட்ட ஃப்ரீயாக நான் என்சிஆர்டி படிக்க முடியும், ஃப்ரீயாக நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு என்னால் எப்படி அந்த 2%க்குள்ளே போய் சேர முடியுமோ அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பச்சை இங்கில் கையெழுத்து போடுற ஒரு அதிகாரியாகி உங்கள் கையெழுத்து மட்டும் இல்லாமல் நாட்டோட தலையெழுத்தையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்களுக்காக சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் அடுத்து என்ன படிக்கலாம் 2026 டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமர்த்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ். EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், a legacy of educational excellence in the Delta region. Velamal Nexus dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindikkal. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026. Powered by Danish Chennai College of Engineering Tambaram. Vinayaka Mission Kribananda Warrior Engineering College. EGS Pillai Group of Institutions. Velamal Nexus.